அநாதி தேவனு நடைக்கலமே, அவ நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனு நடைக்கலமே, அவ நித்திய புயங்களும் ஆதாரமே. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இப்பொழுது பாடின பாட்டு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த என்னுடைய பாட்டின் பிரகாரமாகவே கர்த்தருடைய வேத வசனத்தை ஒன்றை நாம் தியானிக்கலாம். உபாகமம் 33:27 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமாங்க, உண்மையாமே நம்முடைய தேவன் அநாதி தேவன். அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான தெய்வமாயிருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாய் அவர் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை மோசே ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஆதரவு இல்லாமல், ஆதரிப்போர் இல்லாமல், அடைக்கலம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நல்ல வேலை இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே, வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடு இல்லையே, எனக்கு அடைக்கலம் கொடுப்பார் யார் இந்த உலகத்தில் இருக்கிறார் சொல்லி, என்னை ஆற்றி என்னை தேற்ற யார் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன், நான் உன் அடைக்கலமாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 9:9 நாம் வாசிக்கும்போது 9ஆம் சங்கீதம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் எப்பேற்பட்ட சிறுமையிலும் கஷ்டத்திலும் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களை ஆதரித்து அவர்களை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 104:18 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 104:18, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கண்மலைகள் குழி முசல்களுக்கு அடைக்கலம் என்று வாசிக்கிறோம். அந்த கண்மலை அநேக ஜீவராசிகளுக்கு அது அடைக்கலமாய் காணப்படுகிறது, அடைக்கலமாய் இருக்கிறது. அதே போல் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 நாம் பார்க்கிறோம். அந்த கண்மலையான இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீ அடைக்கலம் புகுவாய் என்றால், அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை நீ தேடி வருவாய் என்றால், தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தம்முடைய அடைக்கலத்தில் வைத்து உங்களை உயர்த்திக வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக அவள் இப்பொழுதும் இருப்பார். இந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது, இந்த அடைக்கலத்திலே, தேவனுடைய அடைக்கலத்திலே 3 விதமான நன்மைகள் நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக நன்மைகள் இருக்கிறது. அதில் 3 நன்மைகளை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் காரியமாக, தேவனுடைய அடைக்கலத்தில் பராமரிப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் நன்மை, அவருடைய தேவனுடைய அடைக்கலத்திலே பராமரிப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:21, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கானான் தேசத்திலிருந்து வந்த யாக்கோபு குடும்பத்தினராகிய யோசேப்பின் சகோதரர்களாகிய 70 பேரையும் எகிப்தில் தேசத்திலே யோசேப்பு பராமரித்தன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று யோசேப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யோசேப்பு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவர் நிழலாட்டமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எப்படி ஒரு வம்சத்தை பாதுகாத்தாரோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்பி அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வீடியோவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் பராமரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே பராமரிப்பு உண்டு என்று சொல்லி நம்பி அவரிடத்திலே நீங்கள் வர வேண்டும். தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது என்ன தேவைகள் வேண்டாலும் உங்களுக்கு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார், வியாதியிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவார், மன உளைச்சலிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவார் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். தேவனுடைய அடைக்கலத்திற்குள் சகல பராமரிப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய ஜனத்தை அவன் பராமரித்தான், பாதுகாத்தான். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பராமரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வர வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34, 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்த இடத்திலே 30 37 வரை அங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். லூக்கா 10, 34, 38 ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய பராமரிக்க யாரும் இல்லை. அப்பொழுது அந்த சமயத்தில் ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அந்த வழியாக இந்த குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனுஷனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். பின்பாக லேவியன் ஒருவன் வருகிறான். வந்து அதே போல் குற்றுயிராய் இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து பக்கமாய் விலகி போகிறான். கடைசியாக சமாரியன் வருகிறான். அவன் வந்து அந்த மனுஷனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து அவனை கொண்டு போய் சத்திரத்தில் பராமரித்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய அடைக்கலத்தில் இருந்தால் நமக்கு பராமரிப்பு உண்டு. அந்த சத்திரம் என்பது சபையை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த அந்த சபையை தேவன் இந்த நாட்களிலே அடைக்கலமாய் நமக்காக வைத்திருக்கிறார். அவன் சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த சத்திரக்கானுடைய கையிலே அவன் ஒப்படைத்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அடைக்கலத்திற்குள் சபையாகிய அடைக்கலத்திற்குள் நீங்களும் நானும் தங்கியிருக்கும்போது நாம் பராமரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் பராமரிக்கப்படுவோம். தேவனுடைய அடைக்கலத்திலே பராமரிப்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கு செல்லாமல் ஒருவேளை நீங்கள் இருந்தால் ஆண்டவருடைய அடைக்கலமாகிய தேவன் சபையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கு சென்று அவருடைய அடைக்கலத்துக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன நன்மைகள் வேண்டுமோ, உங்கள் ஆத்துமாவையும் அவர் பராமரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பராமரித்து சகல தேவைகளையும் நமக்கு தந்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். தேவனுடைய அடைக்கத்திலே பராமரிப்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நன்மையாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக வரும்பொழுது இரண்டாவது நன்மையாக பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 71, 4, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 71வது சங்கீதம் 4, 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4வது வசனம், அதிலே 4வது வசனம், என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
7வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா சத்துருக்கினுடைய கைக்கும் தாவீதை விலக்கி தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அது முன்னுரையிலே அவர் எப்படியாக எழுதுகிறார் என்றால், கர்த்தர் தன்னை எல்லா சத்ருவின் கைக்கும் சவுலினுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோமா. தாவீது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அடைக்கலத்துக்குள் அவன் இருந்தபடினாலே தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருவினுடைய கைக்கு விலக்கி அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வீடியோவின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவனுடைய அடைக்கலத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். பாதுகாப்பற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது பாதுகாப்பை கர்த்தர் தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீர பாதுகாப்புக்காக, சரீர சுகத்துக்காக மாத்திரம் அநேக முயற்சிகளை, அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரீர பாதுகாப்புக்காக அநேக செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதை ஒரு தடம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடைக்கலத்திலே நாம் வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். குற்றமற்றவர்களாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு, அந்த சரீரம் பாதுகாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே 6 அடைக்கல பட்டணத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். அந்த சத்ரு ஒரு மனிதனை பழிவாங்க சத்ரு பின்தொடரும்போது அந்த மனிதன் ஓடிப்போய் அந்த அடைக்கல பட்டணத்திலே தஞ்சம் புகுவான். சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவான். உங்களையும் என்னையும் சத்ரு பின்தொடர்ந்து வருகிறான். அநேக காரியங்கள் மூலமாக நம்மை பின்தொடர்கிறான். திருடன், வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அழிக்கும்படியாக சத்ரு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் 6 அடைக்கல பட்டணத்துக்குள் தஞ்சம் புகுவார்கள். அந்த 6 அடைக்கல பட்டணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 6 அடைக்கல பட்டணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அடைக்கலத்திற்குள் நாம் வரும்பொழுது எந்த ஒரு சத்ருவும் நம்மை தொட முடியாது. எந்த ஒரு தீய சக்தியோ இல்லை என்றால் வியாதியோ பலவீனங்களோ எந்த விதமான சாபங்களோ மாந்திரிக கிரியைகளோ எதுவும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வீடியோவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள் வர வேண்டும். அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். அந்த அடைக்கலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உன்னத பாட்டிலே சொன்ன வண்ணமாக, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொன்ன வண்ணமாக நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே,
நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய அடைக்கலத்துக்குள் வந்தால் நிச்சயமாகவே நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி நம் 2வது நன்மையாக அவருடைய என்ன பார்த்தோம்? பாதுகாப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது நன்மையாக தேவனுடைய அடைக்கலத்திலே 3வது நன்மையாக என்னவென்றால் நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய அடைக்கலத்திலே நாம் வரும்பொழுது அவராலே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் நன்றாய் தெரிந்த வசனம் ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது நன்மையாக நிறைவான பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரூத் உலகத்தின் பின்பாக அவள் போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களின் பிறகோ இல்லை என்றால் தரித்திரர்களின் பிறகோ நீ போகாமல் நீ என்னை தேடி வந்தாய் என்று சொல்லி போவாஸ் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, உலக காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்திலே அவள் தேடி வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலக காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவள் வந்தாள். ரூத் எப்படி நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாலோ அதே போல நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் அவருடைய அடைக்கலத்திலே வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அன்பை தேடி நாம் வர வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவருடைய அடைக்கலத்துக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய அடைக்கலத்திற்குள் வைக்க அவர் விரும்புகிறார். நிறைவான பலன் அவர் கொடுக்க விரும்புகிறார். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் நிறைவான பலன் கிடைக்கவில்லையே. எவ்வளவோ நான் படிக்கிறேன், ஒரு நிறைவு இல்லையே. என் வாழ்க்கையில் ஒரு நிறைவு காணப்படவில்லையே. என் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம் எப்போது வரும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ என் அடைக்கலத்துக்குள் வா. நான் உனக்கு நிறைவான பலனை தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 29 வரை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 19 27 29 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சீஷர்கள் பேதுரு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் சென்று வந்தோமே, உங்கள் அடைக்கலத்தில் வந்தோமே, எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கும் பொழுது இயேசு சொன்னார், நீ எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தபடினாலே நிறைவான பலனை இம்மையிலும் மறுமையிலும் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாகவும் நித்திய ஜீவனையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். உலக பிரகாரமாக காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய அடைக்கலத்துக்குள் நாம் வந்தால் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நிறைவான பலன் கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அடைக்கலத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 விதமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக பராமரிப்பு. அவருடைய அடைக்கலத்திலே நீங்கள் வந்தால், நீங்கள் இருக்கும் பொழுது முதலாவது பராமரிப்பு. 2வது காரியமாக பாதுகாப்பு பார்த்தோம். 3வதாக அவருடைய அடைக்கலத்தில் நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும்
அடைக்கலமாய் இருப்பார். நான் ஆரம்பத்திலே பாடின அந்த பாட்டு, அநாதி தேவன் உன் அடைக்கலம், வசனத்தை கூட நாம் வாசித்தோம் உபாகமத்திலே. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக எப்பொழுதும் அவர் காணப்படுவார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, அவர் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவர் அடைக்கலமாய் அவர் காணப்படுவார். அநாதி தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செஞ்சு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு சத்தியத்தின்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.